ஸ்கிரீன்ல தெரியற இந்த டேஷ்போர்ட் அப்ளிகேஷனை பில்ட் பண்றதுக்கு வெறும் 5 நிமிஷம் தான் ஆச்சு. அதுவும் 2 டூல் யூஸ் பண்ணி கிளியரா பக்காவா பண்ணிட்டேன். ஸோ அது எப்படி பண்ணேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரீல மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 டூல் யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டூல் வந்து பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் லைப்ரரி. ஸோ இந்த ப்ராம்ப்ட் லைப்ரரி யூஸ் பண்ணி நம்மளால ஜேசன் ஃபார்மேட் ப்ராம்ப்ட் வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க வைப் கோடிங் பண்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் ப்ராம்ப்டிங் தான். ஸோ நீங்க ப்ராம்ப்டிங் கரெக்டா கொடுத்தாலே நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் வந்து பில்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நான் ப்ராம்ப்ட் லைப்ரரின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் லைப்ரரி லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். எனக்கு டிஎம் பண்ணாலுமே நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ அந்த நான் வந்து கன்சோலை கிளிக் பண்ணி நான் டேஷ்போர்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் பேசிக்கா லாகின் பண்ண சொல்லுவோம். ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறமேட்டா இந்த ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்க ப்ராஜெக்டோட டைட்டில் அண்ட் நீங்க என்ன பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ண போறீங்களோ ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட அப்ளிகேஷன் டைப் அண்ட் உங்களுக்கு 2 லைன் உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து உங்களோட ஸ்டைல் வந்து என்ன மாதிரி வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கலர் என்ன பேட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்றதை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடிஷனல் நோட்ஸ் வேணாலுமே நீங்க கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடும். ஸோ அது மட்டும் ஆல்ரெடி இங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் கிரியேட் ஆனோடனே இங்க ஓப்பன் ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு கெட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து என்டர் பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஒரு ஜேசன் ஃபார்மேட் டேட்டா வந்து உங்களுக்கு பில்ட் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் இந்த ஜேசன் டேட்டா வந்து நீங்க காப்பி பண்ணி உங்களுடைய நீங்க என்ன பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணீங்களோ, ஸோ நான் லவபிள் சூஸ் பண்ணேன். அங்கே போயிட்டு இந்த ஃபுல்லாகவே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இது மாதிரி ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் வந்து பில்ட் ஆயிருக்கும். ஸோ ஜஸ்ட் எல்லாமே வந்து பக்காவாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ நான் கிளியர் பண்ணுறேன்.